வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, கத்திரிக்காயில் குணுக்கு தான் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு வந்து 1 கப்பு பச்சரிசி, 1/2 கப்பு துவரம்பருப்பு, 1/2 கப்பு கடலைப்பருப்பு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு. இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரத்துக்கு மேலே நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சு நல்லா தண்ணியெல்லாம் வடியை விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணியெல்லாம் வடியை விட்டு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். அரிசி பருப்பு எல்லாமே சேர்த்தாச்சு. இதில் காரத்துக்கு வரமிளகா, அதுக்கப்புறம் இஞ்சி கொஞ்சம், பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பருப்புனா வாய்வு, ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து பெருங்காயம் சேர்க்கணும். பெருங்காயம், இது கூடவே தேவையான உப்பையும் சேர்த்துருவோம். இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மாவு ஃபுல்லாக அரைச்சி எடுத்துட்டாச்சு பாருங்கள். இதில் வந்து ஒரே ஒரு பஜ்ஜி மிளகா பொடியாக கட் பண்ணது, ஒரு வெங்காயம் அதுவும் நல்ல பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, அப்புறம் கத்திரிக்காய் சேர்க்க போகிறோம். ஒரு 4 கத்திரிக்காய் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் மாவு எந்த அளவு எடுத்துக்கிறீங்களோ அது தகுந்த மாதிரி. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த பக்கம் எண்ணெயும் காஞ்சிடுது. இப்போ போட்டுடலாம். நான் வந்து வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெங்காயம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா கோஸ் கூட சேர்த்துக்கலாம். போட்டுடலாம். நல்லா 2 பக்கம் வந்து எடுத்துடலாம். நம்ம இதே போல் எல்லாத்தையும் போட்டு எடுத்துருவோம். நம்மளுடைய கத்திரிக்காய் குணுக்கு ரெடி. ரொம்ப சிம்பிள். டக்குன்னு ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு மணி நேரம் தான் ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு உடனே பண்ணிடலாம். கத்திரிக்காய்னு இல்லை, கத்திரிக்காய் போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலன்னா பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட வந்து நான் வெங்காயம் போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா தேங்காவோ இல்லை கோஸோ கூட போட்டுக்கலாம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட நல்ல ஒரு கப் காஃபியோடு சேர்த்து இந்த பக்கம் ஒரு வாய் நீங்கள் அந்த குணுக்கை கடிச்சிருந்து இந்த பக்கம் ஒரு சிப்பு காஃபியும் குடிச்சிருந்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த பக்கம் குணுக்கு வந்து வெந்துட்டு இருக்குல்லையா, இந்த பக்கம் பாலும் வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து காஃபி போட்டு முடிச்சிட போகிறோம், அவ்வளோதான். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.